இந்த வீடியோவில் ஃப்ரெண்டுக்காக வாங்கின சாம்சங் M14 5G மொபைலை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வேறு லெவலான மொபைல்னு சொல்லலாம். அன்பாக்சிங் பண்ணி உள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே ஏன்டா சார்ஜர் தர மாட்டேறீங்க அப்படின்னு தான் இருக்குது. இதுக்காக இதை கடைசியாகவும் நான் சொல்கிறேன் சார்ஜரை பற்றி. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே சாம்சங் கேலக்ஸி F14 5G பாக்ஸு சின்னதாகிடுச்சு பாருங்கள். சார்ஜர் இல்லைன்னு சொன்னோன்னே பாக்ஸு சின்னதாகிடுச்சு. பேக் சைடில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, டூயல் ரியர் கேமரா, 15 மெகாபிக்சல் மெயின், 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட்டு, 6000 mAh, 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே, சார்ஜர் கொடுக்கணும்ல, சின்ன சார்ஜராவது கொடுக்கணும்ல. MRP பார்த்தீங்கன்னா 18,490 போட்டுருக்குறாங்க. கேபிள் மேனுவலு எல்லாம் இருக்கும், ஆனால் சார்ஜர் மட்டும் இருக்காது. இப்போ ரிலீஸ் ஆன மொபைல் தான், ஓகேங்களா, மார்ச் 2023. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். வேறு எதுவும் இல்லை பாக்ஸில் பார்க்குறதுக்கெலாம். ஓப்பன் பண்ணோடனே மொபைல் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் அவனுங்க கொடுக்கல. ஓகேங்களா, இந்த சைடில் சிம் எஜெக்டர் கொடுத்தா என்ன, கொடுக்கல என்ன, எனக்கு தேவை சார்ஜர், அதை ஏன் நீ கொடுக்கல? இந்தமாரி கிட்டத்தட்ட எல்லாருமே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சார்ஜர் ஏன் கொடுக்கல. நான் எடுத்தோடனே மெயிலே போட்டு விட்டேன். எனக்கு வந்து ஏன் சார்ஜர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெயிலே போட்டு விட்டேன். அதுக்கு அவங்க என்ன ரீப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வேஸ்ட்டை கம்மி பண்ணுறோம், ஓகேங்களா, வேஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு, வேஸ்ட்டை வந்து நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுருக்காங்க. ஏன் இத்தனை நாள் மொபைல் ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல தெரியலையா? ஓகே, நீங்கள் மட்டும் சார்ஜர், அதுவும் சார்ஜ், அப்போ மொபைலே நிறுத்துறீங்களா? மொபைல் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? மொபைலை நிறுத்திட்டாலும் இன்னும் வேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே கம்மி பண்ணலாமே. இவ்வளோ பெரிய மொபைலால் வேஸ்ட் அதிகமாக ஆகலை, அந்த சின்ன சார்ஜரால் வேஸ்ட் அதிகமாகுதான். மற்ற எல்லா கம்பெனியும் சார்ஜர் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் விளக்கம் தராங்க. சிம் எஜெக்டர் தேவையில்லை. சிம் எஜெக்டர் எங்ககிட்டயே ஊறப்பட்ட சிம் எஜெக்டர் இருக்குடா. சிம் எஜெக்டர் எதுக்குடா கொடுக்குறீங்க? ஒரு சார்ஜர் கொடுத்தாவது பரவாயில்ல. வேறு எதுவுமே இல்லை, இதில் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக மொபைலுக்கு போயிடலாம். ஆல்ரெடி நான் யூஸ்லாம் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இதில் அன்பாக்சிங் பண்ண வேண்டியது கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை. இதோட ஓவர்வியூ அப்படியே பார்த்துடலாம். மொபைல் எனக்கு வெயிட்டாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி 6000 mAh மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. சாம்சங்கோட M21 மொபைல் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு சேம் அதே மொபைல் தான் போல இருக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. என்ன அது 4G, இது 5G, ஓகேங்களா. அது 4G 5G அவ்வளோதான் வித்தியாசம்னு கூட சொல்லலாம். அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன், அதே டிஸ்பிளே இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் LCD டிஸ்பிளே தான், ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு டாப் எல்லாமே பார்த்துடலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக் ஒன்று வருது, ஓகேங்களா. டாப்பில் மைக் ஒன்று வரும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி இருக்குது. இதுவே நம்மளுக்கு சைடுலன்னு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு சிம் ட்ரே கொடுக்குறாங்க. 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். பாட்டத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆடியோ போட்டு, ஓகேங்களா. 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துட்றாங்க. இது தேவையே இல்லை, எல்லாருமே இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. 3.5 mm ஜாக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்னொரு மைக் ஒன்று கொடுத்துட்றாங்க, டைப் சி போர்ட்டு, ஓகேங்களா. சார்ஜிங்காக டைப் சி போர்ட்டு கொடுத்தா ஓகே, மொபைல் கொடுத்தா ஓகே, சார்ஜர் ஏன் கொடுக்கல? எத்தனை தடவை வேணாலும் இந்த வீடியோவில் சொல்லுவேன், சார்ஜர் ஏன் கொடுக்கல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லன்னு பார்க்க சொல்ல வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனு, பவர் பட்டன் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு ரியல்மி GT Neo 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிட்டாங்க, வேல்யூம் அப் அண்ட் டவுன் மட்டும். அது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. இதில் பிரச்சனை இல்லை, திரும்ப பழைய மாதிரியே வந்ததுனால நல்லாவே இருக்குது. இப்போ மொபைல் அப்படியே ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த மாடல் பார்த்தீங்கன்னா MRP வந்து 18,000. நீங்கள் 6GB 128GB வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 16 வரும், ஓகேங்களா. 1640. இதுவே நீங்கள் 4GB 128GB வாங்க சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் 14 ரூபா வருது. எனக்கு தெரிஞ்சு ரேமுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு 4GB மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் 6GBக்கு போயிடுங்க. ரேமுக்காக 2000 செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம், உங்கள் ஒப்பீனியனை பொறுத்து. இந்த மொபைல் யாரெல்லாம் வாங்கலாம், எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல பேட்ரி பேக்கப் வேணும். எனக்கு வந்து மற்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை, பேட்ரி தான் முக்கியம். எனக்கு கால் பேசினா போதும், பேட்ரி இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு ஒர்த்தான வேறு லெவல் மொபைல். தாராளமாக உங்களுக்கு ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் வெறும் கால் தான் பேசுகிறீங்க, மற்றபடி நெட்டு ப்ரௌசிங்லாம் கூட கம்மி தான் அப்படின்ற பட்சத்தில் வேறு லெவல் ஒர்த்தான மொபைல். ஒரு நாளுக்கு மேலே கன்ஃபார்ம் சார்ஜ் நின்றோம், ஓகேங்களா. இதோட செட்டிங்ஸில் போயிடுவோம். எனக்கு இந்த M21 யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணவே சேம் டிக்டோ மாதிரி தான் இருக்குது, பெருசாக வித்தியாசமே தெரில. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் போயிடுவோம். One UI பார்த்தீங்கன்னா 5.1 Android 13 கொடுத்துருக்குறாங்க.
அப்டேட் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் இருக்குது. இதில் 2 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட் இருக்குது. முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இது 2 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட்டு, 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G மொபைல். ஓகேங்களா, 5G மொபைல். கேமரான்னு பார்க்கையில் நம்மளுக்கு 50 மெகா பிக்சல் பேக் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டுன்னு பார்க்க சொல்ல 13 மெகா பிக்சல். இது யார் யாருக்கெல்லாம் ஷூட்டபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன சொன்னது தான், எனக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வேணும், நான் வெறும் கால் பேசினாலே போதும் அப்படின்றவங்களுக்கும், எனக்கு வந்து அதை நெக்ஸ்ட்டு அதே தான் சொல்லலாம், பேட்டரி முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இது ஒர்த்தானது. எனக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த மொபைலுக்கு வரவே வராதிங்க. இது ஓகே, நார்மல் யூசேஜுக்கு ஓகே, நார்மல் சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, சின்ன சின்ன கேமுக்கு ஓகே. எனக்கு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸான மொபைல் வேணும், எனக்கு பேட்டரிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மொபைல் இல்லை. நீங்கள் தாராளமாக நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ரியல்மி GT Neo 3D அந்த மொபைலுக்கு நீங்கள் போகலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதோட ரிலீஸ் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 மார்ச். ஓகேங்களா, அப்போதுலேருந்து தான் இது லான்ச் ஆச்சு. ஸோ நீங்கள் இப்போ பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்னு பார்க்க சொல்ல இதில் வந்து சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸர் 1330 யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டோ கோர் 2.4 GHz வருது. ரேம்னு பார்க்கல 4GB ரேமு 6GB ரேமு ரெண்டுத்துமே இன்டர்னல் மெமரி வந்து 120GB. அதனால் இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே கொடுத்ததுனால இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு பிரச்சனை வருது. இல்லை என்ன ஒன்று ஒரு 8GB வேரியண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை 6, 8 கொடுத்துருக்கலாம். ஏன்னா 4லாம் இப்போ பேசிக் வேரியண்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா, டிஸ்பிளேன்னு பார்க்க சொல்ல 6.6 இன்ச் டிஸ்பிளே. இது LCD டிஸ்பிளே. ஓகேங்களா, AMOLED டிஸ்பிளே கிடையாது, சூப்பர் AMOLED டிஸ்பிளே கிடையாது, நார்மல் LCD டிஸ்பிளே. 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, Gorilla Glassோட 5 ப்ரொடக்ஷன் இதில் இருக்குது. கேமரான்னு பார்க்க சொல்ல 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ கேமரா, LED ஃபிளாஷ் இருக்குது. ஃபுல் ஹெச்டியில் வந்து 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கல 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸு, ஃபுல் ஹெச்டியில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பேட்டரியில் 6000 mAh 25 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. USB Type-C போர்ட்டு. ஆனால் சார்ஜர் இல்லை. ஓகேங்களா, 5G சப்போர்ட் பண்ணோம். 5Gயில் கிட்டத்தட்ட 13 5G கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது முன்னாடி ரியல்மி GT Neo 3D ஜியோ சிம் யூஸ் பண்ணேன். ஆனால் வீட்டுக்கு மாடியில் தான் எனக்கு ஜியோவில் வந்து சிக்னல் கிடைக்குது. ஆனால் சாம்சங்கில் மட்டும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் சிக்னல் எக்ஸ்பெண்ட் பண்ணி தருதா என்னன்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுலையும் சரி, இப்பயும் சரி, இந்த கம்பேரிசன் என்ன எனக்கு வந்தது. நான் ரியல்மி GT Neo 3Dயில் ஜியோ சிம்மு போட்டு யூஸ் பண்ணேன். எனக்கு வீட்டுக்கு மாடியில் போனால் மட்டும் தான் 5G வந்துச்சு. ஆனால் சாம்சங்கில் இந்த ஜியோ சிம் இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலே 5G வருது. ஸோ இது எதனா சின்ன டிஃப்ரென்ஸ் வருதா, இல்லை இவங்க எதனா ஆண்டனா இம்ப்ரூவ் பண்ணி தராங்களா, இல்லை எப்படி என்னன்னு தெரில. ஸோ தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். 5G பேண்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஓகே அப்படின்லாம், அப்புறம் பேட்டரிக்காக, அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து 128GB கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலும் அதுக்கு எதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் LCD டிஸ்பிளே தான், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல கேம் விளாடணும், எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரணும், அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு 120 Hz இருக்கணும், இதெல்லாம் இல்லை. இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு தான். பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக நார்மல் யூசேஜுக்கு ஓகேவாக இருக்கும். நல்ல ஹெவி கேம் யூஸருக்குலாம் இந்த ஃபோன் வாங்கவே வாங்காதீங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைலில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கும் இந்த மொபைல் வாங்க சொல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மொபைல் ஒரு நார்மல் யூசேஜுக்கு, ஒரு மான்ஸ்டர் பேட்டரிக்கு ஒர்த்தான யூஸ்ஃபுல்லான மொபைல்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.